Hi viewers, welcome to Skynet Blocker tutorial for 17. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டெம்ப்ளேட்டில் edit HTML பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த edit HTML நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது வந்து XML ஃபைல். HTMLக்கும் XMLக்கும் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டு அவ்வளோ இல்லை, இந்த டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நான் கோடிங் மட்டும்தான் அதில் கொஞ்சம் மாறும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது எப்படி சர்ச் பண்ணுறீங்கன்னா பிளாக்கர் டெம்ப்ளேட் ஃப்ரீ டவுன்லோட்ஸ் கொடுத்தா போதும். 2015 தேவையில்லை. நீங்கள் எப்படி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா HTML வந்து எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக அதை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பிளாக்கரை நீங்கள் தயாராக வச்சுக்கலாம். சாரி, ரைட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டெம்ப்ளேட் நிறையா வரும். இதுலேயே எது மாதிரி வேணும்னு கேட்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி, பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் டெமோ கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட வெப்சைட்டு. நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் சொல்லித்தரேன் இது எப்படி பண்ணுறதுன்னு. இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கேட்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட்டே இருக்கும். நாங்கள் வேறு டெம்ப்ளேட்டை பார்ப்போம். கொடுப்போம், இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ரீ டெம்ப்ளேட் நிறையா இருக்குது. அது நீங்கள் எடிட் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட பிளாக்கரை வந்து நல்லா டிசைன் ஆகும். உங்களோட டெம்ப்ளேட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. அந்த இமேஜ்லாம் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அதான் டெம்ப்ளேட்டு. இந்த மாதிரிலாம் டெம்ப்ளேட்டு தான். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிளாக்கர் டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் பாருங்கள், எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிளாக்கர் டெம்ப்ளேட் வேணும். நான் கிளிக் பண்ணிவிட்டேன், டவுன்லோட் கொடுத்தேன். டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்.
வேறு ஏதாவது டெம்ப்ளேட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த டெம்ப்ளேட் கூட நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட் கூட நல்லா இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருங்க. ஃப்ரீ டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் டவுன்லோட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நோட் பேடில் தான் இருக்கும். இந்த தீம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நோட் பேடில் மட்டும் தான் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நிறையா தீம்ஸ் நீங்கள் வந்து நிறையா டெம்ப்ளேட் நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மேலே டெம்ப்ளேட்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எத்தனை இது அப்போ இந்த வந்து டெம்ப்ளேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதுதான், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து இதை செலக்ட் பண்ணி இது ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். நீங்கள் சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வியூ பிளாக் கொடுத்து பார்க்கலாம். நம்ம வெப்சைட் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பிளாக்கர் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. நம்ம பிளாக்கரோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. சரிங்களா, நம்மளோட பிளாக்கர் வெப்சைட்டு எப்படி பேக்ரவுண்ட் தீம் மாறி இருக்குது பார்த்தீங்களா, HTML. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் யூஸ், ப்ரைஸ், பிளாக்கு, சர்வீசஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நேம் வச்சுக்கலாம். ஏதாவது கம்ப்யூட்டர் பற்றி வச்சிங்கன்னா சர்வீஸ், சாஃப்ட்வேர்ஸ், இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்களா இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் டுட்டோரியல் எடுக்கிறேன்னா நான் டுட்டோரியல் என்னோடய பிளாக்கரில் வச்சுருப்பேன். அது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வார்த்தைங்களாம் எங்கே தேடுதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.